ஹாய் எவ்ரிவன். 10th தமிழ் யூனிட் 1 எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும். ஷார்ட் நோட்ஸு, லைட்டாக ஷார்ட்கட்டு, குரூப் 4க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு செய்யுள் அன்னை மொழியே என்னும் செய்யுளை பாவலரர் பெருஞ்சித்திரனார் எழுதினார். அவர் எங்கேருந்து எடுத்தாருன்னா கனிச்சாறுங்கிற தொகுப்புலேருந்து எடுத்திருந்தார். அன்னை கனிச்சாறு பாவப்பட்டு பெருஞ்சித்திரனாருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு. சிட்டுக்குருவி தென்னை மரத்தில் உட்காந்துச்சு. அப்போது மொழி பேச ஆரம்பிச்சிது, தமிழ் மொழியை. அந்த மாதிரி தென்மொழி, தமிழ் சிட்டு. அது இதழ்கள். இவை யாருடைய இதழ்கள்? பாவலரர் பெருஞ்சித்திரனுடைய இதழ்கள். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். மாணிக்கம் இவரை கூப்பிடுவாங்க. அடுத்தது இவருடைய நூல்கள். இந்த நூல்கள் சும்மா கதை மாதிரி சொல்கிறேன். அதாவது 100 ஆசிரியர்கள், 100 ஆசிரியம் உலகத்தை சுற்றுறாங்க. 100 தடவை சுற்றும்போது அவங்களுக்கு கனிச்சாறுங்கிறது கிடைக்கிது. கனிச்சாறு கொத்து கொத்தாக இருக்குது. அதுதான் பாவிய கொத்து. அது பார்த்திங்கன்னா என் சுவை என்பதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை அவங்களாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? பள்ளிக்குள்ளே புகுந்துடுறாங்க. புகுறாங்க. அதுதான் மகப்புகு வஞ்சி அந்த நூல். அடுத்தது எங்கே புகுறாங்க? பள்ளியில் பார்த்திங்கன்னா திடீர்னு பறவை உட்காந்துருக்குது. இதுதான் உலகியல் 100, கனிச்சாறு, பாவிய கொத்து, என் சுவை என்பது, 100 ஆசிரியம், மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள். அடுத்தது இந்த பெருஞ்சித்திரனாரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் இருக்குது. அடுத்தது சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா சச்சிதானந்தன். அதாவது சாம்பலும், அதே சச்சிதானந்தன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.